டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நாம் இந்த வகுப்பில் திருக்குறளின் தொடர்ச்சியை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே. அதாவது நாம் கடந்த நாட்களாக திருக்குறளை பற்றி பார்த்து வருகிறோம் நண்பர்களே. அதாவது டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ள 20 அதிகாரங்களை 5 அதிகாரமாக பிரித்து பார்த்து வருகிறோம். அதன் அடிப்படையில் இன்று கடைசியாக உள்ள, அதாவது 16லிருந்து 20 வரை உள்ள அதிகாரத்தை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே. ஏற்கனவே 15 அதிகாரங்களை பார்த்து இருக்கிறோம். பார்க்காதவர்கள் நம்முடைய யூடியூப் சேனலிலும் டெலகிராம் சேனலிலும் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது, பார்த்து பயன்பெறுங்கள். இப்போது கடைசி வகுப்பாக, அதாவது 16லிருந்து 20 வரை உள்ள அதிகாரத்தை பார்க்கலாம் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கட்டாயமாக இதிலிருந்து கேள்விகள் வரும் நண்பர்களே. எனவே கவனமாக கேட்டு நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது 16வது அதிகாரத்தை பற்றி பார்க்கலாம். 16வது அதிகாரம் செங்கோன்மை. அதாவது செங்கோன்மை என்றால் ஒரு அரசனுடைய ஆட்சியை பற்றியும் அந்த ஆட்சியினுடைய நிர்வாகம் மற்றும் அதனுடைய தகுதிகளை பற்றியும் பொதுவாக குறிப்பிடுகிற சொல்தான் செங்கோன்மை ஆகும். அதாவது ஒரு அரசன் தன்னுடைய நாட்டு மக்களிடம் எப்படியெல்லாம் ஆட்சி நடத்த வேண்டும் என்பதை பற்றிய ஒரு தொகுப்பு தான் இது. அதை பற்றிய குறள்களை இப்போது பார்க்கலாம். முக்கியமாக இந்த செங்கோன்மை என்ற அதிகாரமானது பொருட்பாலில் உள்ளது நண்பர்களே. அதற்கடுத்து அது அரசியல் என்ற இயலில் இந்த செங்கோன்மை என்ற அதிகாரம் இருக்கிறது. டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கேட்டாலும் கேட்பார்கள், செங்கோன்மை என்ற அதிகாரம் எந்த இயலில் இருக்கிறது என்று. அரசியல் நண்பர்களே. அதாவது எளிதில் ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். ஏனென்றால் செங்கோன்மை என்பது அரசனை பற்றி, அவனுடைய ஆட்சி நிர்வாகத்தை பற்றியும் குறிப்பிடுகிற அதிகாரம். அது அரசியல் என்ற இயலில் தான் இருக்கும் என்று எளிதில் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது குறளை பற்றி பார்க்கலாம். முதல் குறள், ஓர்ந்து கண் ஓடாது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை. அடுத்து, வான் நோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி. அடுத்து, அந்தணர் நூற்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றது மன்னவன் கோல். அடுத்து, குடித்தழீஇ கோலோச்சும் மாநில மன்னன் அடித்தழீஇ நிற்கும் உலகு. அடுத்து, இயல்புலி கோலோச்சும் மன்னவன் நாட்ட பெயலும் விளையும் தொக்கு. அடுத்து, வேலென்று வென்றி தருவது மன்னவன் கோலதூவும் கோடாதெனின். அடுத்து, இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டாச் செய்யின். அடுத்து, என்பதத்தான் ஒரே முறை செய்யா மன்னவன் தன்பதத்தான் தானே கெடும். அடுத்து, குடிபுறம் காத்தோம்பி குற்றம் கடிதல் வடுவன்று வேந்தன் தொழில். அடுத்து, கொலையிற் கொடியாரை வேந்தறுத்தல் பைங்கூழ் கலை கட்டதனோடு நேர். நண்பர்களே, செங்கோன்மை என்ற அதிகாரத்தில் உள்ள 10 குறளையும் பார்த்து இருக்கிறோம். அதற்கடுத்து 17வது அதிகாரம் பண்புடைமை. இது பொருட்பாலில் உள்ளது. இயல் குடியியல் நண்பர்களே. அதாவது இது நாட்டு மக்களை பற்றிய பொதுவான பண்புகளை குறிப்பிடுகிற அதிகாரம். அதனால் இது குடியியல் என்ற இயலில் இருக்கிறது. அதாவது உலகில் வாழும் குடிகள், அதாவது குடிமக்கள் என்று பொருள் நண்பர்களே. உலகில் வாழக்கூடிய
குடிமக்களுடைய பண்புகளை பற்றி இது குறிப்பிடுவதால் குடியியல் என்றும் பண்புடைமை என்றும் பெயர் பெறுகிறது. இது பொருட்பாலில் உள்ளது நண்பர்களே. இப்போது குறளை பற்றி பார்க்கலாம். முதல் குறள், என்பதத்தால் எய்தல் எளிதென்ப யார்மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. அடுத்து, அன்புடைமை ஆன்ற குடிபிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. அடுத்து, உறுப்பொத்தல் மக்களொப்பு அன்றால் வெறுத்தக்க பண்பொத்தல் ஒப்பதாம் ஒப்பு. அடுத்து, நயனொடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு. அடுத்து, நகையுள்ளும் இன்னா நிகழ்ச்சி பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டு. அடுத்து, பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது இன்றேல் மண்புக்கு மாய்வது மண். அடுத்து, அறம்போலும் கூர்மையே ரேனும் மரம்போல்வர் மக்கள் பண்பில்லாதவர். அடுத்து, நண்பாற்றார் ஆகி நயமில செய்வார்க்கு பண்பாற்றார் ஆதல் கடை. அடுத்து, நகல்வல்லார் அல்லார்க்கு மாயிரு ஞாலம் பகலும் பாற்பட்டென்று இருள். அடுத்து, பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையால் திரிந்தற்று. நண்பர்களே, பண்புடைமை என்ற அதிகாரத்தில் உள்ள 10 குறளையும் பார்த்திருக்கிறோம். அதற்கடுத்து 18வது அதிகாரம் நட்பு ஆராய்தல், அதாவது நட்பாராய்தல். பால் பொருட்பால், இயல் நட்பியல். அதாவது உங்களுக்கே புரிந்திருக்கும் நினைக்கிற நண்பர்களே, நட்பாராய்தல் என்றால் நம்முடைய சுற்றம் மற்றும் நட்புகளை உடைய உறவு எப்படி இருக்கிறது என்பதை பற்றி ஆராய்வதுதான் அந்த நட்பாராய்தல். மேற்கொண்டு அந்த நட்பானது எப்படியெல்லாம் இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது என்பதை பற்றி ஆராயக்கூடிய ஒரு இயல்தான் இது. எனவே இது நட்பியலில் இருக்கிறது, பொருட்பாலில் உள்ளது நண்பர்களே. முதல் குறள், நாடாது நட்டலிற் கேடில்லை நட்டபின் வீடில்லை நட்பாள்பவர்க்கு. அடுத்து, ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான்சாம் துயரம் தரும். அடுத்து, குணமும் குடிமையும் குற்றமும் குன்றா இனனும் அருந்தியாக்க நட்பு. அடுத்து, குடிபிறந்த தன்கண் படி நாணுவானை கெடுத்தும் கொளல் வேண்டும் நட்பு. அடுத்து, அழச்சொல்லி அல்லது இடித்து வழக்கறிய வல்லார் நட்பாய்ந்து கொளல். அடுத்து, கேட்டினும் உண்டோர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல். அடுத்து, ஊதியம் என்பது ஒருவர்க்கு பேதையார் கேண்மை ஒரீஇ விடல். அடுத்து, உள்ளற்க உள்ளம் சிறுகுவ கொள்ளற்க அல்லற்கண் ஆற்றுப்பார் நட்பு. அடுத்து, கெடுங்காலை கைவிடுவார் கேண்மை அடுங்காலை உள்ளினும் உள்ளச் சுடும். அடுத்து, மருவுக மாசற்றார் கேண்மை ஒன்றீந்தும் ஒருவுக ஒப்பிலார் நட்பு. நண்பர்களே, நட்பாராய்தல் அதிகாரத்தில் உள்ள 10 குறளையும் பார்த்து இருக்கிறோம். அதற்கடுத்து 19வது அதிகாரம் புறங்கூறாமை. இது அறத்துப்பாலில் உள்ளது, இல்லறவியலில் உள்ளது நண்பர்களே. அதாவது புறங்கூறாமை என்றால் மற்றவர்களை பற்றி அவதூறாக பேசுவது, அதாவது மற்றவர்களை உயர்த்தியோ தாழ்த்தியோ பேசுவதுதான் இந்த புறங்கூறாமை என்ற அதிகாரம் நண்பர்களே. அதாவது மற்றவர்களை பற்றி கீழ்த்தரமாகவோ ஏளனமாகவோ அவர்கள் சென்ற பிறகு பேசுவதுதான் இந்த புறங்கூறாமை. அதாவது ஒருவரை
போகவிட்டு பின்னாடி பேசுகிற ஒரு முறைதான் புறங்கூறாமை என்று பொருள். இது அறத்துப்பாலில் உள்ளது நண்பர்களே, இல்லறவியலில் இருக்கிறது. ஏனென்றால் குடும்ப பாங்கில்தான் இந்த மாதிரியான சம்பவங்கள் நிறைய இருக்கிற காரணத்தினால் இது இல்லறவியலில் வைத்திருக்கிறார்கள். இப்போது அதனுடைய குறளை பற்றி பார்க்கலாம். முதல் குறள்: அறங்கூறான் அல்ல செய்யினும் ஒருவன் புறங்கூறான் என்றல் இனிது. அடுத்து: அறனழியே அல்லவை செய்தலின் தீதே புறனழியே பொய்த்து நகை. அடுத்து: புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலின் சாதல் அறங்கூற்றும் ஆக்கம் தரும். அடுத்து: கண்ணின்று கண்ணறச் சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்காச் சொல். அடுத்து: அறஞ்சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை புறஞ்சொல்லும் புன்மையாற் காணப்படும். அடுத்து: பிறன்பழி கூறுவான் தன்பழி யொல்லும் திறன் தெரிந்து கூறப்படும். அடுத்து: பகச்சொல்லிற் கேளிர் பிரிப்பார் நகைச்சொல்லி நட்பாடல் தேற்றாதவர். அடுத்து: துன்னியார் குற்றமும் தூற்றும் மரபினார் எண்ணெய்கொள் ஏதிலார் மாட்டு. அடுத்து: அறநோக்கி ஆன்றுங்கொள் வையம் புறநோக்கி புன்சொல் உரைப்பான் பொறை. அடுத்து: ஏதிலார் குற்றம்போல் தங்குற்றம் காண்கின் தீதுண்டோ மன்னும் உயிர்க்கு. நண்பர்களே, புறங்கூறாமை என்ற அதிகாரத்தில் உள்ள 10 குறளை பார்த்திருக்கிறோம். அதற்கடுத்து கடைசியாக 20வது அதிகாரம் அருளுடைமை. அதாவது அருளுடைமை என்றால் அனைத்தையும் துறந்து எந்தவித பற்றுதலும் இந்த உலகில் இல்லாமல் இறைவனையே நினைத்து சரணாகதி அடையக்கூடிய ஒரு நிலைமைதான் அருளுடைமை என்று பொருள்படும். அதாவது முழு மூச்சு நேரமும் இறைவனே கண்கண்ட தெய்வமாக நினைத்து வாழ்கிறவர்கள், எந்தவித பற்றுதலோ ஆசையோ இல்லாத துறந்து இருக்கிற ஒரு, சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் ஒரு துறவறம் நிலையை குறிக்கும். அதுதான் அருளுடைமை. இது அறத்துப்பாலில் உள்ளது. இயலானது துறவறவியல். அதாவது இந்த உலகத்தில் அனைத்து ஆசை இன்ப துன்பங்களையும் நீக்கி பற்றுகளையும் நீங்கி ஒரு துறவறந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரம் அருளுடைமை. இதை பற்றி இப்போது பார்க்கலாம். முதல் குறள்: அருள் செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள. அடுத்து: நல்லாற்றால் நாடி அருளால்க பல்லாற்றால் தேரினும் அஃதே துணை. அடுத்து: அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கில்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். அடுத்து: மன்னுயிர் ஓம்பி அருள்வார்க்கு இல்லென்ப தன்னுயிர் அஞ்சும் வினை. அடுத்து: அல்லல் அருள்வார்க்கு இல்லை வழிவழங்கும் மல்லன்மால் ஞாலங்கரி. அடுத்து: பொருள் நீங்கி பொச்சாத்தார் என்பர் அருள் நீங்கி அல்லவை செய்தொழுகுவார். அடுத்து: அருளில்லார்க்கு அவ்வுலகம் இல்லை பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லாங்கி யாங்கு. அடுத்து: பொருளற்றார் பூப்பார் ஒருகால் அருளற்றார் அற்றார் மற்றாதல் அரிது. அடுத்து: தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றல் தேரின் அருளாதான் செய்யும் அறம். அடுத்து: வலியார்மும் தன்னை நினைக்கத்தான் தன்னின் மெலியார்மேல் செல்லும் இடத்து. நண்பர்களே, அருளுடைமை என்ற அதிகாரத்தில் உள்ள 10 குறளையும் பார்த்து முடித்திருக்கிறோம். நாம் இதுவரை டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ள திருக்குறள் தொடர்பான 20 அதிகாரங்களையும்
ஒவ்வொரு அதிகாரத்திற்கு 10 குறள் வீதம் முழுமையாக பார்த்து முடித்திருக்கிறோம் நண்பர்களே. 4 வகுப்பாக பிரித்து பார்த்திருக்கிறோம், எளிதில் நினைவில் வைத்துக் கொள்வதற்காக. பார்க்காதவர்கள் கண்டிப்பாக பார்த்து பயன்பெறுங்கள். ஏனென்றால் இந்த 20 குறளில் இருந்து குறைந்தபட்சம் 2 அல்லது 3 கேள்விகள் கேட்கிறார்கள் நண்பர்களே. ஒவ்வொரு மார்க்கும் ஒரு 1000 பேருக்கு முன்னாடி உங்களை கொண்டு சேர்க்கும். எனவே இந்த 20 குறளில் 3 மதிப்பெண்கள் கிடைக்கிறது என்பதை விட்டுவிடாதீர்கள். அமைதியான முறையில் கேட்டு பயன்பெறுங்கள் நண்பர்களே. இது அனைத்தும் திருக்குறளுக்கு தெளிவான உரை எழுதிய பரிமேலழகர் அவருடைய உரையிலிருந்து தொகுக்கப்பட்டது நண்பர்களே. பள்ளி பாட புத்தகங்களில் இந்த குறள் முழுமையாக கிடைக்கவில்லை. எனவே பரிமேலழகர் எழுதிய உரை வளத்திலிருந்து, அதாவது திருக்குறள் உரை வளம் என்ற புத்தகத்தில் இருந்து இந்த 20 அதிகாரமும் தொகுக்கப்பட்டு இருக்கிறது நண்பர்களே. மாணவர்களின் நலனுக்காக இது நம்முடைய யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. பார்த்து பயன்பெறுங்கள். உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே, அவர்களும் பயன்பெறட்டும். அதற்கு அடுத்து வரும் வகுப்பில் திருக்குறள் பற்றிய அனைத்து விவரங்களையும் பார்க்க இருக்கிறோம் நண்பர்களே. அதாவது திருக்குறள் தொடர்பான A to Z விவரங்களை பார்க்க இருக்கிறோம். அதாவது இதுவரை திருக்குறளை யார் யார் எந்த மொழியில் மொழிபெயர்த்தார்கள், அவர்கள் எந்தெந்த ஆண்டு மொழிபெயர்த்தார்கள், அவர்கள் எந்தெந்த நாட்டை சேர்ந்தவர்கள், எந்தெந்த மொழியில் மொழிபெயர்த்திருக்கிறார்கள், அதுபோக திருக்குறளின் சிறப்பு பெயர்கள் என்ன, திருக்குறள் தொடர்பாக அழைக்கப்படக்கூடிய நூல்கள் என்னென்ன, திருக்குறளில் உரையாசிரியர்கள் எத்தனை பேர், இப்படி சகலவிதமான தகவல்களையும் பார்க்க இருக்கிறோம் நண்பர்களே. இந்த தகவல்கள் அனைத்தும் ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புத்தகம் என்று சொல்லக்கூடிய கல்லூரி ஆசிரியர் புத்தகத்தில் இருந்து தொகுக்கப்பட்டது. அதாவது முனைவர் தேவிரா அவர்கள் எழுதிய தமிழ் இலக்கிய வரலாறு புத்தகம், அடுத்து பாக்கியமேரி அவர்கள் எழுதிய வகைமை நோக்கில் தமிழ் இலக்கிய வரலாறு புத்தகம், அதுபோக டாக்டர் மு. வரதராசனார் அவர்கள் எழுதிய தமிழ் இலக்கிய வரலாறு போன்ற புத்தகங்களிலிருந்து தொகுத்து திருக்குறள் தொடர்பான அனைத்து விவரங்களும் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறோம் நண்பர்களே. அது ஏறக்குறைய ஒரு 20 நிமிடம் வீடியோவாக பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதிலிருந்து நிச்சயமாக 2-3 கேள்விகள் கேட்பார்கள் நண்பர்களே. அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த விவரங்கள் அதில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது நண்பர்களே. கண்டிப்பாக அதை கேளுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். அதிலிருந்து நிச்சயமாக கேள்விகள் வரும். அவ்வளவு தகவல்களை தொகுத்து தருகிறோம். மாணவர்கள் பயன்பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு எந்தவித கட்டணமும் இல்லாமல் நம்முடைய அகாடமி சார்பாக யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது நண்பர்களே. அதுபோக டெலகிராம் சேனலிலும் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. நீங்கள் நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதனோடு டெலகிராம் சேனலையும் இணைந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. உங்களுக்கு தேவையான, அதாவது உங்கள் தேர்வுக்கு தேவையான அனைத்து விவரங்களும் தகவல்களும் அதில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. நிச்சயமாக அது உங்களுக்கு கை கொடுக்கும். அதை பார்த்து பயன்பெறுங்கள். அதற்கடுத்து குரூப் 2 தேர்வு நெருங்கி கொண்டு இருப்பதால் நல்ல முறையில் படித்து தேர்வை வெற்றிகரமாக முடியுங்கள் நண்பர்களே. அதன் பிறகு நம்முடைய அகாடமி சார்பாக குரூப் 2A மெயின்ஸ் தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகள் ஆரம்பிக்கும் நண்பர்களே. அதாவது அந்த பயிற்சி வகுப்பானது நேரடி பயிற்சி வகுப்பாக இருக்கும் நண்பர்களே. அதாவது உங்களுக்கு ஒரு நேரடி வகுப்பு போல, அதாவது பிளாக் போர்டு மூலம் எழுதி உங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய வகுப்பாக இருக்கும். இதுபோல் வீடியோவாக வெளிவராத நண்பர்களே. அதில் அனைத்து விவரங்களும் உங்களுக்கு பிளாக் போர்டு அல்லது ஒயிட் போர்டு மூலம்
விவரங்கள் தெரியப்படுத்தி அதை நீங்கள் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் இருக்கும் நண்பர்களே. எனவே நம்முடைய சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். அதுபோக டிஆர்பி தேர்வு வாரியத்தால் நடத்தக்கூடிய பிஇஓ என்று சொல்லக்கூடிய வட்டார கல்வி அலுவலருக்கான பயிற்சி வகுப்புகளும் நடைபெற இருக்கிறது. அதற்கடுத்து டெட் என்று சொல்லக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகளும் நடைபெறும். அதைத் தொடர்ந்து இவை அனைத்திற்கும் மாதிரி தேர்வுகளும் நடத்த திட்டமிட்டுள்ளோம் நண்பர்களே. மாதிரி தேர்வுகள் தரமாகவும் இருக்கும். அவை அனைத்தும் நம்முடைய டெலகிராம் சேனலில் பதிவேற்றம் செய்யப்படும். நீங்கள் எங்கிருந்து வேண்டுமானாலும் எழுதி பயிற்சி செய்யலாம். நீங்கள் அனைவரும் போட்டித் தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன் நண்பர்களே. அடுத்து வருகிற வீடியோ முக்கியமான வீடியோ நண்பர்களே, தவற விடாமல் பாருங்கள். திருக்குறள் பற்றிய அனைத்து விவரங்களையும் உள்ளடக்கி இருக்கிறது. நிச்சயமாக அதிலிருந்து 2-3 கேள்விகள் வரும். எனவே அடுத்து வரும் வீடியோவும் முழுமையாக பாருங்கள். நம்முடைய அகாடமி சார்பாக இதுவரை 100க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது நண்பர்களே. அனைத்து வீடியோக்களும் முக்கியத்துவம் வாய்ந்தவை. அனைத்தும் உங்களுடைய தேர்வுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களே. பார்க்காதவர்கள் பாருங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்தும் நண்பர்களே. அடுத்து வரும் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.